அஜித் குமார். அவரை ரசிகர்கள் அன்புடன் தல என்று அழைக்கின்றனர். தமிழில் மட்டும் அல்ல, இந்திய சினிமாவிலும் ஒரு பிரபலமான பெயர். ஒரு சிறிய பையனாக கார் ஓட்டுவதற்கு ஆர்வமாக இருந்த அவர் இன்று தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக திகழ்கிறார். இன்று தல அஜித் குமாரின் பெரும்பான்மையான பயணத்தைப் பற்றி அறிந்து கொள்வோம். அஜித் குமார் மே 1971 ஐதராபாத்தில் பிறந்தார். அவரது குடும்பம் மிகவும் சாதாரணம். அவரது பெற்றோர் ஒருவரும் தொழிலதிபர், மற்றவரும் இல்லத்தரசி. சென்னை நகரில் வளர்ந்த அஜித் ஆசன் மெமோரியல் பள்ளியில் படித்துவிட்டு காமர்ஸ் படிப்பில் உள்படினார். சிறு வயதில் அஜித்திற்கு கார்களை ஓட்டும் ஆர்வம் இருந்தது. கார் போட்டிகளில் பங்கேற்று அந்த கலைப்பாடத்தை தொழிலாக மாற்றுவது என்பது அவரின் முதன்மை கனவு. ஆனால் துறையை பார்த்தால் அவரின் எதிர்காலம் திரையுலகில் இருக்காமல் இருந்திருக்க வேண்டுமென யாரும் எதிர்பார்க்கவில்லை. அஜித்தின் திரை உலகத்தில் பிரவேசம் எதிர்பாராத விதமாக நடந்தது. 1990களில் மும்பை சென்ற அஜித் திரையில் உதவியாளராக பணிபுரிந்தார். ஆனால் புகழையும் பெரிய திரை நகர்களையும் காண விரும்பினார். அவரை ஒரு முக்கிய நடிகராக கண்டு ராத்னம் அவருக்கு ஒரு வாய்ப்பு அளித்தார். 1992 அஜித் பிரேமா புத்தகம் என்ற தெலுங்கு படத்தில் அறிமுகமானார். அதன் பின்னர் 1994 ராஜா என்ற படத்தில் அவர் தமிழில் அறிமுகமானார். இந்நிலையில் ஆசை 1995 படமானது அஜித்தின் அறிமுகத்தை பங்கிடுகிறது. ஆசை படத்தின் வெற்றியுடன் அஜித்தின் சினிமா பயணம் மாறியது. இந்த படம் அவரது திறமையை உறுதி செய்யும் மற்றும் பல பெரிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கிறது. 1990களின் இறுதியில் அஜித் சினிமா உலகில் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்தார். வாலி 1999 படத்தில் அவர் இரட்டை வேடத்தில் நடித்தபோது அது அவரது திரைப்பரிசுத்தியை உறுதி செய்தது. அஜித் தனது மனம் பிளந்து போகும் குணாதிசயங்களை மிக அருமையாக கையாழ்ந்தார். இந்த வெற்றி அஜித்தின் வருமானத்தை உறுதி செய்தது. அதன்பின் முகவரி 2000 மற்றும் கந்து கொண்டேன் 2000 போன்ற படங்கள் அவரது திறமையை வெளிப்படுத்தின. ஆனால் தீனா 2001 படத்தில் அவர் ஒரு கும்பலின் தலைவராகவும் தன் அறியாமல் அஜித் ஒரு வெற்றிகரமான நடிகராக திகழ்ந்தார். அவர் தனது காதல் கதைகள் முதல் அதிரடியான படங்களில் வரை பலவிதமான கதாபாத்திரங்களை அருமையாக பொறுத்தார். 2011 மங்காத்தா படத்தின் மூலம் அஜித் தனது சூப்பர் ஸ்டார் பயணத்தை உண்மையில் உறுதி செய்தார். அந்த படத்தில் அவர் ஒரு மாறுபட்ட கதாபாத்திரத்தை, ஒரு எதிர்காரியான ஆண்டி ஹீரோ கதாபாத்திரத்தை நடித்தார். மங்காத்தா படம் அவரது கம்பளம் பெரும் வெற்றி அடைந்தது. இது ஒரு முக்கியமான படம் ஆகிவிட்டது. அஜித் உண்மையில் தனது ரசிகர்களுடன் தல என்ற அந்த அன்பும் பரிவையும் அடைந்தார். பிரபலமாக இருந்தபோதும் அஜித் எப்போதும் எளிமையாக வாழ்ந்தார். அவர் தனது போட்டியாளர்களை எளிமையாக மதிப்பீடு செய்தார். நடிகர்களின் பக்கம் ஒவ்வொரு நேரத்திலும் பிரபலமாக இருக்க விரும்புவது இயல்பானது. ஆனால் அஜித் அதன் மாறுபட்ட வழிமுறையை எடுத்தார். அஜித் மற்றும் அவரது மனைவி ஷாலினி 2000 திருமணம் செய்து கொண்டனர். அது மிகவும் அமைதியான முறையில் நடந்தது. அவர்களின் குடும்ப வாழ்க்கை மிகவும் அமைதியானது. மேலும் அஜித் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எளிமையாக இருக்கிறார். அஜித் படைப்புகளுக்கான ரசிகர்களின் அன்பையும் புகழும் பெறும் ஒரு கலைஞன் மட்டுமல்ல, அவர் உண்மையிலேயே தன் வாழ்க்கையில் சமூக நலன்களை முன்னிலைப்படுத்தி அவர் உதவியும் தன்னிச்சையான பணி முக்கியமானதாய் இருக்கின்றது. சமூக நலக்கூறுகளிலும் அவர் தனிப்பட்ட முறையில் செயல்பட்டுள்ளார். திரையுலகில் அதன் வலுவான சக்தி அல்லது அதற்கான சஞ்சலங்களுடன் அடிக்கடி வீச்சுகள் செய்து கொண்டிருந்தார். அஜித் குமார் மனிதராக, நட்சத்திரமாக, ஒரு கதாபாத்திரமாக இருக்கிறார். அவரது பயணம் ஒரு அரிய பயணமாக அமைகிறது. For more information please subscribe VJ's Thought channel.